ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா இருக்கும் bro. நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். கிஷோர் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, சொல்லுங்க என்ன பண்ணலாம் இன்னைக்கு? டவுட் ஏதாச்சும் இருக்கா யாருன்னா? இந்த கோல்டு பார்க்கலாமா ப்ரோ? கோல்டு பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ப்ரோ யூரோ யூஎஸ்டில கொஞ்சம் இந்த போன வீக் ஃபுல்லா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்ததுல ப்ரோ. ஆமா, ஃபுல்லா கன்சல்டேஷன் ஜோன்லயே இருந்த மாதிரி இருந்தது. ஹீரோ யூஸ் நேற்று நல்ல மொமெண்டம் இருந்துச்சு பாத்தீங்களா? நேற்று நைட் நேத்து இருந்துச்சு ப்ரோ. அதுக்கு முன்னாடி சொல்றேன் ஒரு அதுக்கு முன்னாடி 3 days போட்டு. அதுக்கு முன்னாடி எல்லா மார்க்கெட்டுமே ஆமா, கோல்டுமே வந்து ஒரு மாதிரி ஸ்லோ மூவ்மெண்டா ரொம்ப தான் ஸ்லோவா தான் இருந்தது. இருக்கு. ஹீரோ யூஸ் ரீசன் ப்ரோ எதனால அது மாதிரி இருந்திருக்கும்? சார் இந்த டெலிகிராம்ல இந்த கோல்டு சார்ட் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் போடுறது இல்லையா? சார். கோல்டு மட்டும் போறது இல்ல சார், மத்தெல்லாம் போடுறாங்க, கோல்டு சார்ட் மட்டும் போறது இல்ல. ஓகே ஓகே இதையும் கொஞ்சம் போடுங்க சார். ஓகே ஓகே, பண்ணலாம். அப்புறம் தனுஷ், எனக்கு ப்ரீ மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்றது எனக்கு நல்லா வருது. பட் என்னன்னா அந்த லைவ்ல போகும்போது கன்ஃபியூஸ் ஆகி தப்பா என்ட்ரி எடுத்துறேன். ஓகே அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பரவாயில்ல. ஓகே ஓகே பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு டவுட், நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா? ஆமா, அந்த ஏரியா டேப் பண்ணாமே ஆக்சுவலி மார்க்கெட் வந்து அப்படியே செல்லுக்கு நம்பிக்கை ஆச்சு. அதாவது நம்ம ட்ரேட் வந்துச்சுன்னா இல்ல அதான் என்ன சொல்றீங்க, இப்போ நம்ம பிளான் பண்ற ஏரியாக்கு வராமே மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிருது, கரெக்ட்டுங்களா? அது ஏன் அங்க இருந்து டிராவல் ஆகுதுன்றத பார்க்கணும். ஓகேங்களா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், இருங்க ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. யூசுவலா பேக் டெஸ்ட் எத்தனை பேர் வருவாங்க? உபரி சார் ப்ரோ வாரம் வாரம் கம்மியா தான் ப்ரோ வருவாங்க. இந்த வாரம் தான் கொஞ்சம் அதிகம் பேர் வந்துருக்காங்க. அது சரி. 28 27 அவள் தான் வருவாங்க. இப்ப 33 பேர் இருக்கிறாங்க இந்த மீட்டிங்ல. சார் இது வந்து நேத்தே நீங்க மெசேஜ் போட்டீங்க, அதனால கொஞ்சம் கூடுதலா வந்திருக்காங்க. இது மாதிரிலாம் வந்து மார்னிங் மட்டும் தான் மெசேஜ் போடுவாங்க, அதனால வந்து ஜாயின் பண்ண கொஞ்சம் கம்மியா தான் வருவாங்க. ஆமா ஆமா, அதுதான் வந்து நான் டைம் ஆல்டர் பண்ணதால கொஞ்சம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. மேபி அவங்க வெயிட் பண்ணிட்டு போறாங்க 12 மணிக்கு சொல்லி தான் பண்ணது. ஓகே, ஹீரோ யூஎஸ்டி கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க மொமெண்டம் சரியா இல்ல ப்ரோ. இந்த மொமெண்டம் தானே? ஆமா ப்ரோ, அந்த இடம் தான் ப்ரோ. அந்த இடம் அப்படியே இந்த சைட்ல பாருங்க, லெஃப்ட்லயும் அதே மாதிரி தான் ப்ரோ. அப்படியே எதுக்குமே ரீட்ரெஸ்ட் எடுக்காம அப்படியே ஃபுல்லா. ஆமா, இது சின்ன ஒரு கன்சல்டேஷன். இங்க ஒரு கேப் டவுன் நடந்துச்சு. இந்த இதுக்கு ரீட்ரெஸ்மெண்ட்டே வரல, ஒன்றும் இதுக்கும் வரல, இதுக்கு வரல. இப்போ ஓவராலுக்கா டேப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருக்குது இம்பேலன்ஸ். ஸோ இது நார்மல் ப்ரோ. ஏன் அப்படின்னா இதெல்லாமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் இன்சைட் எதனா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு கன்சல்டேஷன் அப்படின்னாலே நம்ம ஆர்டர் கலெக்ட் பண்ணுவோம். அடுத்து இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். எவ்ரி கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு ரேலி வந்து, ஆமா, எல்லா கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாமே ஆர்டர் கலெக்ஷனுக்காக. இங்க இந்த மொமெண்டம் பத்தி தெரியும், ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கு பாருங்க. இந்த செல்லிங் கேண்டில் ரொம்ப ஸ்லோவா சின்ன சின்ன கேண்டிலா ஃபார்ம் ஆயிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல ஆர்டர் இல்ல. அப்போ ஆர்டர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் அவங்க ரீட்டைலர்ஸ் எல்லாம் உள்ள உட்கார வைக்கணும். அப்போ இந்த இடத்துல அவன் பிளேஸ் பண்ணுவான் எல்லாரையும். இங்க மேல போகும்போது இங்க செல் பண்ண வைப்பான், இந்த ஹையை உடைக்காம செல் பண்ண வைப்பான். கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த லோ உடைக்காம பை பண்ண வைப்பான் எல்லாரையும். சப்போஸ் செல்லு பைன்னு சொல்லி எல்லாரும் பண்ணுவாங்க. மொத்தத்தையும் உடைச்சு ட்ரெண்டுக்கு ஈக்குவலா போயிடும். இதெல்லாமே வந்து நம்ம ஸ்பெசிபிக் ரீசன்னால தான் கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, மேபி ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருக்கலாம் ஃபண்டமெண்டலா. ஓகே, இல்லை இப்போ என்ன மேஜர் நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ஒரு வார் டென்ஷன். ஆனா அதை மட்டுமே எப்பவுமே ரீசன் சொல்ல முடியாது. பேக்ல எவ்வளவோ ரீசன் இருக்கு.
அது என்ன பண்ணுங்க, கன்சாலிடேஷன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணிருங்க, பெட்டர். வெயிட் பண்ணிட்டு எந்த சைடில் பிரேக் ஆகுது இல்லை என்ன ட்ரெண்டுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ட்ரேட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடந்துச்சு, மேலே உடச்சிச்சு, பை ஆயிடுச்சு, ஃப்ளிப்பும் வச்சிருச்சு. பட் நமக்கு ஏதாச்சும் ஒரு பை ஜோனில் இது ஒரு ரீட்ரஸ்மெண்ட்டாக இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். பை ஜோனில் நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா பை பண்ண போகிறோம். ஆனால் 2 இடத்துலையுமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அப்போ ட்ரேட் இல்லை. இப்போ நம்ம டெக்னிக்கலாக மூவ் பண்ணாலே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியில் உடச்சிருச்சு மார்க்கெட்டை, லோவே உடச்சிருச்சு. அப்போ செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். செல் ஆக போகுதுன்னா எது வரைக்கும் செல் ஆக போகுது, உடனே செல் ட்ரெண்டுன்னு ஆயிடாது. ஸோ எதுக்காச்சும் ரீட்ரஸ்மெண்ட் தராமல் இருக்கும். நம்ம மேஜராக பார்த்தோம்னா இங்கே ஒரு பிஓஎஸ் இருக்கு, மேஜர் பிஓஎஸ் இங்கே இருக்கு, இங்கே ஒரு லோ இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஃப்ளிப்பு பிஓஎஸ் வந்துருக்கு. அப்போ ரீசெண்டாக இருக்கிற லோக்கு தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ ரீசெண்டாக இருக்கிற லோன்றது இது, இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு பை ஆகலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு பை ஆகலாம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு பை ஆகும். இந்த ஜோனுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 2 தான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரேட் பண்ணுற ஏரியாஸ் ஈரோ யூஎஸ்டியில். இதில் நீங்கள் 15 மினிட்ஸ் போய் பார்த்துட்டு இங்கே மார்க்கெட் வந்து டேப் பண்ணதுக்கப்புறம் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு பாருங்க. மேபி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்குறது ரொம்ப பெட்டர். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சதுன்னா பை ஆகும். இல்லை இந்த ஜோனை உடச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா இங்கே ஃபுல்லாக இம்பேலன்ஸாக இருக்குது, இந்த எல்லா இம்பேலன்ஸ் கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம் வந்து பை ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. 4 ஹவரில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், ஃபுல்லாகவே இம்பேலன்ஸ். ஸோ அப்போ இம்பேலன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க, ஏன்னா அதில் தான் ஆர்டர்ஸ் இருக்கும். கீழே இருக்கிற இந்த பிளாக்லேருந்து பை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எப்படின்னா இந்த சினாரி அப்படியே கீழே நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு வெயிட் பண்ணுங்க எல்லாரும். அப்போ அது வரைக்கும் செல் பண்ணலாம்னு இருக்கேன், தாராளமாக செல் பண்ணலாம். இந்த ஒரு சின்னதாக ஒரு இம்பல்ஸ் கரெக்ஷன் ஏதாவது போச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாலையோ இல்லை எக்ஸ்ட்ரீம் ஏரியாலையோ பார்த்துட்டு அதே சேம் கான்செப்ட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா செல் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செல் பிடிச்சிட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். இந்த மாதிரி ஒரு பையை பிடிக்கும்போது ஒரு ப்ரோ ட்ரெண்டாக இருக்கும், மேஜர் ட்ரெண்டாக இருக்கும், நீங்கள் பெரிய டார்கெட் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் மேஜராக பார்த்தாலே ஐடியா கிடச்சிடும் என்ன பண்ணலாம்னு சொல்லி. கிளியரா ப்ரோ? யார் கேட்டது? ஈரோ யூஎஸ்டி கிளியர் ப்ரோ, கிளியர். ஓகே.